இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். அவருடைய அநாதியான அன்பு உங்க மேல அது எப்பொழுதும் இருக்கிறதையும், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதையும் அதிகமாக நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி நம் தகப்பன் இந்த நாட்களில் அதிகமாய் அவர் விரும்புகிறார். அந்த அன்ப எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஆழமாய் உணர்ந்து கொள்கிறோமோ, அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்பதை நம்ம அறிய 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 நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அவருடைய அன்பை அறிகிற அறிவில்தான் அவர் வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு தூரம் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை விட்டு அவருடைய கண்கள் விலகவே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில பல பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளிய வர முடியும். மற்றவர்களை குறித்ததான எந்த எண்ணங்களோ, மற்றவர்களுடைய வார்த்தைகள் உங்கள காயப்படுத்தப்பட முடியாத இடத்துக்கு நீங்க வருவீங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும், இமைப்பொழுதும் அவருடைய அன்புக்குள்ள நீங்க இருக்கிறத உணரும் பொழுதுதான், உங்க வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கும். இந்த சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்கும்படிக்குத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கமே அதுதான். என் பிள்ளைகள் என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன் சந்தோஷத்த அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கத்தில் தான் கிறிஸ்து பூமிக்கு வந்ததே. நம்ம பார்க்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நேற்றைய தினம் நான் படுக்கைக்கு போன பிறகு, படுத்த பிறகு ஆண்டவரோட கூட நான் பேசிட்டு இருக்கிறப்போ, அப்போ நான் சும்மா கேஷுவலா நம்ம எப்படி ஒரு அப்பா கிட்ட பேசுறது போல நான் அவர்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ, நான் கேட்டேன், "ஆண்டவரே ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா உங்க அன்ப நான் இன்னும் உணரும்படியா ஏதாவது வார்த்தைகள நீங்க எனக்கு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு 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 காரியத்த என்னுடைய இருதயத்துல உணர்த்த ஆரம்பிச்சார். "உன் உடம்புல எத்தன செல்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் படித்து பல வருஷங்கள் ஆனதுனால, அதெல்லாம் மறந்து போயிருச்சு. அத இன்னைக்கு இப்ப காலையில வந்து தான் நான் கூகுள் பண்ணி பார்த்த பொழுது, நம்ம உடம்புல ஆவரேஜா ஒவ்வொரு ஹியூமன் பாடிலயும் 30 ட்ரில்லியன் செல்ஸ் வரைக்கும் இருக்குமாம். ட்ரில்லியன், பில்லியன் இல்ல, ட்ரில்லியன். அப்போ ஆண்டவர் நேத்து பேசுனாரு, அந்த செல்கள விட, அந்த செல்லுடைய கணக்கு எனக்கு அப்ப தெரியல. அத்தன செல்கள் உன் உடம்புல இருக்குன்னா, அதை விடவும் பல மடங்கு அன்பு நான் உன் மேல வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட அந்த வார்த்தைகளின் மூலம் பேச ஆரம்பிச்சார். அப்ப ஆண்டவர் கேட்டாரு, "நீ ஒருத்தர் மேல பிரியமா இருக்கிறன்னா, அந்த பிரியமா இருக்கிற நபருக்காக நீ என்னவெல்லாம் நீ செய்வ?" அப்படின்னு சொன்னப்போ, நான் யோசித்து பார்க்கிறேன். நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ, அவங்களுக்கு எதையாவது செய்யணும், எதையாவது குடுக்கணும், அவங்கள எப்பவும் நம்ம சந்தோஷமா வச்சிருக்கணும், அவங்கள எந்த விதத்திலயும் நம்ம துக்கப்படுத்திறக்கூடாது, அவங்களுக்கு பிரியமானதையே நம்ம செய்யணும்னு சொல்லி, நான் நான் விரும்புவேன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் பேசுறாரு, "நீ அப்படி நினைக்கும் பொழுது, இத்தனை மடங்கு அன்பு உன் மேல வச்சிருக்கிறன்னா, இரவும் பகலும் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறன்னா, என் பிள்ளையாகிய உனக்கு நீ என்னெல்லாம் பிரியப்படுறியோ, நீ என்னெல்லாம் விரும்புறியோ, அதையெல்லாம் கொடுக்க நான் எவ்வளவு ஆசையுள்ளவனாக நான் இருக்கிறேன். எத உனக்கு நான் தராம இருப்பேன்? என் பிள்ளையையே நான் உனக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன்." அடுத்த கேள்வி நான் அதுதான் கேட்டேன். "எப்படி அப்பா உங்க பிள்ளைய நீங்க நேசகுமாரன் அப்படின்னு நீங்க இயேசுவை குறித்து சொல்றீங்க. அந்த நேசகுமாரனை கூட எங்களுக்காக நீங்க ஒப்புக் கொடுத்தீங்கன்னா, அப்படி எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு அது எவ்வளவு பெரியது?" அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர் சொன்ன ஒரு பதில், "நான் உன் மேல வச்சிருக்கிற மதிப்பு
நான் கொடுக்கிற விலைய பார்க்கும் பொழுதுதான் அது உனக்கு தெரியும். நான் உனக்காக கொடுத்த விலை என்னுடைய நேசகுமாரன். இந்த நேசகுமாரன நான் உனக்காக கொடுக்கும் பொழுது, நீ எவ்வளவு மதிப்புள்ளவன், மதிப்புள்ளவள்ங்கிறத நீ உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். என் பிள்ளையையே நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளை எனக்கு நேசகுமாரன். அவர் சொல்றாரு, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவர் பிரியமாயிருந்த ஒரு நேசகுமாரனை நமக்காக கொடுத்திருப்பார் என்றால், நம்ம மேல அவர் வைத்திருக்கிற மதிப்பு அது எவ்வளவு பெரியது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவரையே நமக்காக தந்திருப்பார் என்றால், இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு அவர் எத தராமல் இருப்பார்? இன்னைக்கும் இந்த அன்ப உணராமல் இருக்கிறதுனால தான், நமக்கு பல வேளைகளில பயம். இது எப்படி ஆகுமோ? எப்படி நடக்குமோ? எதிர்காலத்த குறித்து பயம். கடந்த காலத்த குறித்ததான காயங்கள். நிகழ்காலத்த குறித்து பயம். இது எல்லாம் ஏன் இருக்குதுன்னா, நமக்காக சொந்த குமாரன் என்று பாராமல், தன்னுடைய குமாரனையே ஒப்புக் கொடுத்த அந்த பிதாவினுடைய அன்பை பல இடங்களில நம்ம உணராமல் இருப்பதுதான் அந்த பயங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகும் பொழுது, கடைசி நேரத்துல ஆபிரகாமுக்காக அந்த ஈசாக்குக்கு பதிலாக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டிய அங்க நியமித்தார். ஆனா கல்வாரியில பிதாவாகிய தேவனுக்கு வேற பலியே இல்ல. என் பிள்ளைகளை நான் மீட்கும்படியாய், என்னுடைய நேசகுமாரர்களை, நேசகுமாரத்திகளை நான் மீட்கும்படியாய், என்னுடைய நேசகுமாரனையே நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய நேசகுமாரனை அவர் அங்கே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். ஏன்னா, அவர் இயேசுவை அவர் இழக்க விரும்பின காரியம் என்ன அப்படின்னா, நாம் நம்மை அவர் இழந்து போகக்கூடாது அப்படின்னு அவர் எண்ணினபடியினால தான், நாம் பாவிகளாயிருக்கையில் நம்ம அவருக்கு சத்துருக்களா இருந்தோம். அவர நேசிக்காமல் இருந்தோம். அவருக்கு பிரியமில்லாதத செய்கிறவர்களாய்த்தான் இருந்தோம். ஆனா கூட அவருடைய அன்பு நம்ம மேல பரிபூரணமாய் இருந்தபடியினாலே, நமக்காக தம்முடைய குமாரனையே அவர் ஒப்புக் கொடுத்தார். இயேசு நம்மை நேசித்ததினால அவர் சிலுவைக்கு போனாரு. பிதா நம்மை நேசித்ததினால் அவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே ஒப்புக் கொடுத்தார். அப்போ சிலுவைய பார்க்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்விய நீங்க கேட்கவே கூடாது. தேவன் என்னை நேசிக்கிறாரா? வசனம் சொல்லுது, பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை நேசித்திருக்கிறார் என்றால், அந்த அன்பை நம்ம இன்னமும் ஆழமாய் உணர 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 வசனம் சொல்லுது, அவருடைய அன்பை அறிகிற அந்த அறிவுக்குள்ளதான், அவரை அறிகிற அறிவுக்குள்ளதான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு தந்தருகிறதாம். அவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையையும் சமாதானத்தையும் பெருக செய்கிறதாம். இன்னைக்கும் இந்த அறிவு புத்தியில இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருடைய அன்ப ரியலா அறிந்து உணர்கிற இடத்திற்கு நாம் வரும் பொழுதுதான் இந்த அறிவு, அந்த அறிந்து உணர்கிற அந்த அறிவு நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து தருகிறதை நாம் உணர வேண்டும். நம்ம எவ்வளவு தேவனுக்கு மதிப்பு மிக்கவர்களாய் இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர் சொல்றாரு, நேற்றைய தினத்துல நான் பேசும் பொழுது பல காரியங்களை என் உள்ளத்துல வைத்தது. இந்த வானம், பூமி, இந்த கிரகங்கள், இந்த அண்ட சராசரங்கள், இந்த சோலார் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நான் படைத்து உருவாக்கினேன் தான். ஆனா இது எல்லாத்தையும் விட, இதுல இருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் விட
நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். என் அன்பு உன் மேல இருக்குது. எவ்வளத்தையும் நான் படைச்சேன். ஆனா எல்லாவற்றையும் விட என்னுடைய அன்பு உன் மேல அளவில்லாமல் இருக்கிறபடியினால் ஒரு நாளும் உன்னை நான் கைவிடவும் இல்லை, உன்னை விட்டு விலகவும் இல்லை என்பதை ஆண்டவர் ஆழமாய் என் இருதயத்தில் அவர் உணரச் செய்த காரியங்களாய் இருந்தது. யோசித்து பாருங்க. இந்த வானம், பூமி இதுல இருக்கிற எத்தனை சிருஷ்டிப்புகள், எத்தனையோ அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இது எல்லாத்தையும் விட அவர் நம்மை நேசித்தபடியினால் தம்முடைய குமாரனை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், அதுதான் அவருடைய அன்பின் சாட்சி. இயேசுதான் அவருடைய அன்பின் சாட்சியாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள், எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு விலை அவருடைய குமாரனுடைய ஜீவனுக்கு ஈடாய் இருக்கிறது. அவருடைய இரத்தத்திற்கு ஈடாய் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இன்னைக்கு நீங்க எத குறிச்சு பயந்துட்டு இருக்கிறீங்க? எத குறிச்சு கலக்கம் அடைஞ்சுட்டு இருக்கிறீங்க? எத குறிச்சு சோர்வா இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, "என் பிள்ளையே நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். நான் எதை உனக்கு தராமல் இருப்பேன்? நீ எனக்கு பிரியமானவள். நீ என்னுடைய பிள்ளை." இதுதான் பிதாவினுடைய சத்தமாய் இருக்கிறது. அவர் சிலுவையில இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடுத்த நோக்கமே, முழு மனுக்குலமும் முதல் ஆதாமின் மூலம் அது எங்க போயிருச்சு? தேவனுடைய அன்பை உணர முடியாத இடத்துக்குள்ள முழு மனுக்குலமும் கடந்து போனது. ஆனா சிலுவையில் கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அந்த கிரியை நாம் நம்முடைய வீட்டிற்கு திருத்துவ தேவனாகிய அந்த வீட்டிற்குள்ளே வர அது நமக்கு உதவி செய்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே நம்ம எப்படி அழைக்கப்படுறோம்? ஒண்ணு நல்லா புரியணும். காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இன்னைக்கு உங்கள எப்படி பார்க்கிறாங்கன்னா, நீங்க தேவனுக்கு பிள்ளைகள் என்று பார்க்கிறாங்க. ஏன்னா, பரலோகம் உங்களை இன்றைக்கு அப்படித்தான் கூப்பிடுகிறதாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்னைக்கு நீங்க அப்படித்தான் அழைக்கப்படுறீங்க. இதை சர்வ சிருஷ்டிகளும் அறிந்திருக்கிறது. காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறவைகள், காணக்கூடிய உலகத்தில் இருக்கிற அனைத்தும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதை அறிந்திருக்கிறது. ஆனா, நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்க? உங்கள அவர் பிள்ளையாய் பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதுதான் தேவனுடைய இருதயத்திலிருந்து தொனிக்கிற ஒரு வார்த்தை. நீ எனக்கு பிள்ளை என்பதை நீ உணர்கிறாயா? அத உணர்றோமா? இல்ல சூழ்நிலை நமக்கு பெருசா தெரியுதா? மனிதர்களும் அவருடைய வார்த்தைகளும் அவங்க உங்களுக்கு கொடுக்கிற ஐடென்டிட்டீஸ் உங்களுக்கு பெருசா தெரியுதா? இல்ல. நீங்க தேவனுக்கு பிள்ளைகள். அவர் உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். இந்த அன்பை நீங்கள் அனுதினமும் உணர அவருக்குள்ள நம்ம அப்படியே கலந்து விடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்துக்குள்ளேயே நீங்க இருக்க மாட்டீங்க. அவருக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ, அந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறவர்களாய் இருப்போம். அப்போ சிலுவை அப்படிங்கிறது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாடாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சிலுவை சிலுவையின் மூலம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலம், அந்த நேசகுமாரனின் மூலம் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகி இருக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம சிலுவையின் வழியாகத்தான் நாம் அறிந்தோம். இந்த சிலுவையின் மூலமாக அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம்.
இயேசு சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா, அந்த பரிபூரண ஜீவனை நீங்கள் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உங்க ஜீவன்ல அந்த பரிபூரணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால இந்த அன்பை அனுதினமும் நாம் உணர, 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 உணர அவருக்குள்ள நம்ம அந்த அன்புக்குள்ள அப்படியே மூழ்கி போய் விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகம் உங்கள டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. இந்த காலை வேளையிலும் இந்த அன்பை நாம் ஆழமாய் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகம் யாரை பிரியமானவர்கள் அப்படின்னு அழைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகம் பொதுவா ஒரு மனுஷன நேசிக்கிறதற்கு, ஒரு மனுஷிய நேசிக்கிறதுக்கு காரணங்களை அது தேடுது. அழகா இருந்தா, இல்ல அவங்க திறமையா இருந்தா, இல்ல அவங்க ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்தா, அவங்க பணக்காரர்களா இருந்தா, அவங்களுக்கு அத்தாரிட்டியும், பவரும் இருந்தா, அவர்கள் ஜெயம் பெற்றவர்களா இருந்தா, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருந்தால், அவர்களை உலகம் பிரியமானவர்களாய் பார்க்கிறது. உலகத்தினுடைய அன்பு பெரும்பாலும் அது பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலயும், அது அவங்க எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிற அவங்க வொர்த்னுடைய அடிப்படையிலும் தான் உலகத்தின் அன்பு இருக்கிறது. அதனால ஒருத்தர் தோல்வி அடைஞ்சுட்டாரு, ஒரு வாழ்க்கையில அவர் வெற்றி பெறல, அவரு அவரு அவ எல்லாரும் அவர தள்ளி வச்சிருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அப்படிப்பட்டவர்களை நேசிக்க மாட்டார்கள். அவர்களை விட்டு விலகிப் போகிறார்கள். ஆனா, தேவனுடைய பார்வையில, தேவன் ஒருவரை நேசிப்பதற்கு காரணம் அவர்களுடைய தகுதி அல்ல. அவங்க எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ திறமைசாலிகளா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஞானிகளா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பலவான்களா இருக்கிறாங்க. இதை பொறுத்து அவர் தன்னுடைய அன்பை அவர் வைக்கவில்லை. அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை நேசித்தபடியினால், தேவனுடைய அன்பு மனுஷனுடைய மதிப்பை உண்டாக்குகிறதே தவிர, மனிதனுடைய மதிப்பு மனுஷன் எதெல்லாம் வொர்த்தா பார்க்குறானோ, அந்த காரியங்கள் அவன் எத பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி செயல்பட்டு அவன் ஜெயம் பெறுகிறவனா இருக்கிறானோ, அந்த மதிப்பு தேவனுடைய அன்பை உருவாக்கவில்லை. அவர் தகுதியே இல்லாத நம்மை நேசிப்பதுதான் அவருடைய அன்பு. இன்னும் சொல்லப்போனா, தள்ளப்பட்டவர்களும், புறக்கணிக்கப்பட்டவர்களும், உலகத்தில் அற்பமானவர்களும், இழிவானவர்களும் தான் அவர் தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இன்னும் வர்ற நாட்கள்ல நம்ம இன்னும் ஆழமாய் பார்க்கும் பொழுது, உங்கள தேவன் எவ்வளவு தூரம் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும். இப்போ அவருக்கு பிரியம்னு முதல்ல நம்ம வேதத்துல அவர் யார அழைக்கிறார்ன்னு நம்ம பார்க்கிறோம்னா, இயேசுவை அவர் அப்படித்தான் கூப்பிடுகிறார். பரலோகத்துல இருந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமான குமாரன். இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ இயேசு ஊழியத்தையே ஆரம்பிக்கல பூமியில. அதுக்கு பிறகுதான் அவருடைய ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, அவர் யார் என்பதை அறிந்ததின்படியினாலே, தன்னுடைய சொந்த குமாரன் இவர் என்று அறிந்தபடியினாலே, அங்கு இயேசு எந்த செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பிதாவானவர் அவரை நேசித்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் அப்படித்தான் நேசிக்கிறார். நீங்க எதையோ செய்யறதுனால அவர் உங்கள நேசிக்கல. அவர் உங்கள நேசிக்கிறபடியினால அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய், அதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தோம்னா பிரியமானவருக்குள் அப்படின்னு இருக்கும். அப்போ கிறிஸ்துவாகிய அவருக்கு பிரியமானவருக்குள் நம்ம இருக்கிறபடியினால இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கண்மலைய வெடிப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறபடியினாலே அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவருக்குள்ள நம்மை அவர் வைத்திருக்கிறார். அப்படின்னா நாம் எவ்வளவு அவருக்கு பிரியமானவர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எந்த அன்பிலே பிதா நேசித்தாரோ அதே அன்பிலே தான் நம்மையும் அவர் நேசிக்கிறார். அதனால நம்ம ஏதோ அவரு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு, பிதா அவரை அனுப்புனாரு. இன்னைக்கு இயேசுக்காக நம்ம வேலை செய்யணும், நம்ம மற்றவங்களெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஏதோ ஊழியர்களாய் நம்மை அவர் அழைக்கவில்லை. அவர் நம்மை பிரியமான பிள்ளைகளாய் அவர் பார்க்கிறார், நம்மை அழைக்கிறார். அந்த அன்புல நிறைஞ்சு நம்ம அவரை பற்றி நம்ம சொல்றோம். அதுக்கு பேரு தான் ஊழியம். ஆனா நம்ம ஊழியம் செய்யறதுனால அவர் நம்மை நேசிக்கிறாராங்கிறது அது இல்லவே இல்ல. அத நல்லா புரியணும். நம்ம எதையோ செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் அவரை பிரியப்படுத்தணும், அவர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து முதல்ல நம்ம வெளிய வரணும். வெளிய வரலன்னா நம்ம எப்பொழுதும் எதிலயோ ஒண்ணுல போராடி கொண்டுதான் நம்ம இருப்போம். அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். உலகம் பல நேரத்துல உடைக்கப்பட்டவர்களை அது புறக்கணிச்சு தள்ளிருது. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறாராம்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். அப்படிப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறாராம். உலகம் உங்களுக்கு நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ பலவீனன், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி குடுத்து உங்கள தள்ளி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு, "நீ எனக்கு பிரியமானவள்." அங்க கிறிஸ்துவை பிரியமானவர்ன்னு அழைக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மை அவருக்கு பிரியமானவர்களாய் அவர் பார்க்கிறார். உடைக்கப்பட்டவர்களை தனக்கு பிரியமானவர்களாய் அவர் பார்க்கிறார். இதெல்லாம் இன்னும் பின்னாடி போக போக சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாய் நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். அடுத்ததா ஒண்ணு வாசிக்க போறோம். தானியேல் 9:23. தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ம். இங்க தானியேல குறித்து மிகவும் பிரியமானவன் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனை ராஜ்யங்களை விட அவன் எதையோ தேடுறதை விட தேவனை தேடினான். அப்போ தம்மை தேடுகிறவர்களை தேவன் பிரியமானவர்களாய் பார்க்கிறார். இந்த காலை வேளையில இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்கன்னா, அவரை தேடும்படிக்கு நீங்க கூடி வந்திருக்கிறீங்கன்னா, உங்களை அவர் மிகவும் பிரியமானவர்களாய் அவர் பார்க்கிறார். நீங்க வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமா இருந்தாலும் உடனடியாக அவர் உங்களுக்கு பதிலை அனுப்புகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல எத்தனை காரியங்கள், அதுலலாம் நம்ம இன்வால்வ் பண்ணி, நம்ம பல காரியங்கள்ல ஈடுபடலாம். ஆனா, இன்றைக்கு அவர்தான் எனக்கு வேணும். அவரை குறித்து நான் அறியணும். அப்படின்னு சொல்லி, அவரை தேடும்படிக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாய்
இருக்கிறோம். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அவருடைய இருதயம் தேவனை நோக்கியே இருந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம நம்ம தேடுறோம் இல்ல, எப்படினாலும் அவருடைய அன்பு நம்ம மேல இருக்குது. ஆனா அவரை தேடும் பொழுது அவருடைய இருதயம் இன்னும் அவருடைய இருதயத்தை நாம் களிப்பாக்குகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டூடெண்ட்டோ இல்ல எதுலயோ ஒண்ணுல அச்சீவ் பண்ற ஸ்டூடெண்ட்ட அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸோ, பிரின்சிபலோ, ஹெட் மாஸ்டர்ஸோ பாராட்டுவாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ற ஒரு நல்ல வேலை செய்கிற ஒரு நபரை அங்க இருக்கிற அந்த பாஸ் வந்து பாராட்டலாம். ஆனா ஒரு தகப்பன் தன் குழந்தையை நேசிப்பது அவன் செய்த எந்த சாதனைக்காக அல்ல. அவன் எதையுமே செய்யலன்னா கூட அந்த தகப்பன் அந்த குழந்தையை நேசிக்கிறார். ஏன்னா அது அவருக்கு பிள்ளை. அதே போலதான் நீங்க எதையோ செய்யணும். செய்யறதுனால அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறது இல்ல. நீங்க அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதனால அவருடைய அன்பு ஒரு காலம் உங்க மேல அவர் வைத்திருக்கிற அன்பு அது மாறவே போவதில்லை. நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற அன்பு நம்ம எதையோ சாதித்தபடியினால் அல்ல, நாம் அவருக்குரியவர்களாய் இருக்கிறோம் என்பதினால் அவருடைய அன்பு நம்ம மேல பல மடங்கு, நான் முதல்ல சொன்னது போல அந்த 30 ட்ரில்லியன் செல்ஸ் உன் பாடியில இருக்குன்னா அதை விடவும் பல மடங்கு நான் உன்னை நேசிக்கிறேன்னா என் அன்பு எவ்வளவு பெரிது. இப்போ தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறபடியினால இப்போ நம்ம யார் மேலயாவது அன்பா இருக்கிறோம்னா எதையாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். எதையாவது கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அவங்கள எப்போ நம்ம சந்தோஷமா வச்சிருக்கணும். அவங்க மேல பிரியமான வார்த்தைகள நம்ம பேசணும். அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் அதை நினைக்கும் என்றால், அவர் தேவன் அன்பாய் இருக்கிறபடியினால், நமக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். குமாரனையே கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், மற்ற எல்லாவற்றையும் எதை நமக்கு அவர் தராமல் இருப்பார்? ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:17. அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இங்க வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அப்ப இன்னைக்கு நம்ம ஆகாரத்தை உண்ணுகிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால் அது எல்லாமே அவருடைய அன்பு. அவருடைய அன்பு நமக்காக இது எல்லாவற்றையும் அனுதினமும் நமக்கு ஆகாரம். இன்னைக்கு காலையில, மதியம், இரவு நமக்கு ஆகாரம் இருக்கு. நல்ல ருசியுள்ள ஆகாரங்களை நம்ம சாப்பிடுகிறோம். நமக்கு மழை, செழிப்பு இது எல்லாம் நமக்கு உண்டாகிறது என்றால், அவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த நீங்க சாப்பிடுகிற ஆகாரம் அவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பின் சாட்சி. வசனம் சொல்லுது, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சிகள். நீங்க இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமை, நீங்க உங்களுக்கு உண்டாயிருக்கிற
அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்ப்பத்தின் கனிகளாய் இருக்கலாம், வீடுகள் ஆஸ்திகளாய் இருக்கலாம், நல்ல ஆகாரமாய் இருக்கலாம், நல்ல செழிப்பை நீங்க பெற்றிருக்கலாம். இது அனைத்தும் அவர் நமக்காக பாராட்டின அன்பு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அவருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அருளிச் செய்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பெற்ற அத்தனை நன்மைகளும் அவர் உங்க மேல வைத்த அன்பின் சாட்சிகளா இருக்கிறது. என்னைக்காவது இத உணர்றோமா? நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சாப்பிடுற சாப்பாடு எத்தனையோ மாதங்களுக்கு முன்னதாகவே அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணும்படிக்கு ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு நிலத்துல உழுது நமக்காக அன்னைக்கு ரெடி பண்ணதுனால தான் இன்றைக்கு அந்த ஆகாரத்தை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம்னு. ஆனா இதுக்காக நம் தகப்பன் அந்த விவசாயினுடைய நிலத்துல செழிப்ப கொடுத்து, ஆசீர்வாதத்த கொடுத்து, என் பிள்ளை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் ஏற்கனவே நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி நமக்காக கொடுத்திருக்கிறதை நீங்கள் அதிகமாய் உணர வேண்டும். வசனம் சொல்லுது, நீங்க பொல்லாத நீங்களே மீன கேட்டா உங்க பிள்ளைக்கு பாம்ப கொடுப்பீங்களோ? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பீங்களோ? பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு அப்படி செய்யும் பொழுது, பரம தகப்பனாகிய நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. ஒரு நாள் அவர்ட்ட இருந்து தீமை வராது அப்படிங்கிறத நீங்க உணரணும். தீமைன்னு ஒண்ணு வருதுன்னா, அது சத்ருவினிடமிருந்து மாத்திரம் தான் நமக்கு வரும். அப்பா கிட்ட இருந்து நமக்கு நன்மை மாத்திரமே வரும். பல வேளைகள்ல நம்மளுக்கு நமக்கு அறியாத தேவன அறியாத நாட்கள்ல வியாதி அவர் குடுத்து அவர் திருப்புறாரு. இதெல்லாம் எப்படி ஒரு பிள்ளைக்கு நம்ம செய்வோமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு வியாதிய குடுப்போமா? அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. நாமே அப்படி செய்ய மாட்டோம்னா, தன்னுடைய குமாரனையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார்னா, எத நமக்கு தராமல் இருப்பார்? இல்ல அந்த தீமைய நமக்கு அவர் தருவாரா? குமாரனை நமக்காக கொடுத்தவர், ஏதோ ஒரு தீமைய நமக்காக அவர் கொடுப்பாரா? இதெல்லாம் நம்ம அதிகமாய் அறிய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சங்கீதம் 145:9 சொல்லுது, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கம் எல்லா கிரியை மேல இருக்கா. ஆனா அந்த எல்லா கிரியைகளையும் விட நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள்னா, உங்களுக்காக அவர் எதை தராமல் இருப்பார்? இதை ஆழமாய் நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். அவர் நீதியுள்ளவர்கள் மேலும், அநீதி உள்ளவர்கள் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறாராம். மழையை பெய்ய பண்ணுகிறாராம். அவரு, "நீ கெட்டவன். நான் உன் மேல நன்மைய நான் தரமாட்டேன்." அப்படின்லாம் அவர் சொல்றதே இல்ல. நம்ம எவ்வளோ அவர துக்கப்படுத்தி இருக்கோம். எவ்வளவோ வேதனைப்படுத்தி இருக்கோம். எவ்வளவோ தேவனுக்கு எதிரான கேள்விகள கேட்டிருக்கிறோம். ஆனா கூட அவருடைய அன்பு, நம்ம மேல வச்ச அன்பு ஒரு துளி கூட மாறவே இல்லை என்பதுதான் நிஜம், சத்தியம். அப்போ அவர் சகல கிருபை பொருந்தின தேவன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, அவருடைய கிருபை நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் தைரியமா அந்த கிருபாசன தண்டைக்கு வந்து சேரும்படிக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில கேருபீன் சேராபீன்களுக்கு மத்தியில இருக்கிற அந்த நிழலுக்குள்ள இருக்கிற அந்த கிருபாசன தண்டைக்கு நாம் வந்து சேர நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபை தான் நம்மை ஆளுகை செய்கிறது. இந்த கிருபைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா,
நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்தும் பயப்பட வேண்டிய இடத்தில் இல்லை. உலகம் சொல்லுது, நீ எதையாவது சாதிச்சிரு, நான் உன்னைய நேசிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறபடியினால நீ வெற்றியாகத்தான் வாழுவாய். உலகம் சொல்லுது, உன்னை நீ நிரூபிச்சு காட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை. இதுதான் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆதலால் நானும் உன்னை சிநேகித்தேன். உலகத்தினுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, உலகம் தகுதி உள்ளவர்களை நேசிக்கிறது. அவங்கள தலையில தூக்கி வைத்து பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை நேசிப்பதன் மூலம், தகுதியற்றவர்களை அவர் நேசிக்கிறதன் மூலம், அவர் அப்படிப்பட்டவர்களை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர்களுடைய ஜீவியமே வெற்றி உள்ளதாய் மாறுகிறது. இத நம்ம இன்றைக்கு அதிகமாய் உணர வேண்டும். உங்க ஒவ்வொருவர் மேலையும் அவருடைய அன்பு, அனாதியான அன்பு, இமைப்பொழுது கூட கைவிடாத அன்பு உங்க மேல இருக்கு. அந்த அப்பாவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதை உணர உணரதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்ம தேவனால நேசிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வ நம்ம பெறும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பயம் நம்முடைய இருதயங்களை விட்டு அது விலகும். பயம் குறைஞ்சு தைரியம் நம்முடைய இருதயத்தில் பெருக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒருத்தர் தனியா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம தனியா இருக்கிறோம்னா, அத நினைச்சாலே நமக்கு பயம் வரும். ஆனா, தன்னை நேசிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு வல்லமையான ஒரு திரித்துவ தேவன் தன் கூட இருக்கிறாரு. அவர் என்ன பார்த்துட்டே இருக்கிறார். என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படிங்கிறத நீங்க உணரும் பொழுது, உங்களுக்கு பயம் விலகி தைரியம் வரும். அதனாலதான் வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்க தேவனால் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள் என்கிற அறிவை பெற்று, அந்த அறிவிலிருந்து நீங்க உணர்வை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அதை அறிந்து உணரும் பொழுது, இவ்ளோ உலகத்தையே படைத்தவர், அண்ட சராசரங்களையே படைத்தவர், வல்லமையுள்ள தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரும் பொழுது, உங்க பயம் உங்களிலிருந்து விலகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனிதர்களுடைய கருத்துகளுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறதற்கு நமக்கு தைரியம் வரும். தாவீது கோலியாத்தை எதிர்கொண்ட பிறகு எதிர்கொண்டு போகும் பொழுது, அவன் தன்னுடைய பலத்த சார்ந்து அவன் போகவே இல்ல. அவருடைய அன்பையும், அவருடைய வல்லமையும், அவருடைய உடன்படிக்கையும் அவன் சார்ந்திருந்தான். அதனால துளி கூட தாவீதுக்கு என்ன இல்ல? பயம் இல்ல. அப்போ இததான் அவரால் நேசிக்கப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றவர்களுக்கு பெற்றவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இருதயத்திலிருந்து பயங்கள் விலகும். அடுத்ததா என்ன அவரால் நேசிக்கப்படுகிறோம் அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடிய ஆழமான காயங்கள், அது எல்லாம் மாறிப் போகும். இன்னைக்கும் ஹார்ட் ஹீல் ஆகணும். என் காயங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்த காயம் இருக்கு. இந்த காலத்துல வந்த காயம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கிறிஸ்துவுக்குள் நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அந்த காயங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டி இல்ல. என்னை யாரும் புரிஞ்சுக்கிடல. நான் மதிப்பற்றவளா இருக்கிறேன். நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது நிஜம் அல்ல. தேவனுடைய அன்ப நீங்க உணரும் பொழுது, நீங்கள் முற்றிலுமாய் புதிய இருதயத்தை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அது நீங்களே இல்ல. அந்த காயப்பட்ட இருதயம் அதெல்லாம் முதல் ஆதாமுக்குள்ள இருந்து வந்த அந்த இருதயம். அந்த இருதயம்
அது நம்முடைய பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அன்பு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணரும் பொழுது எந்த காயங்களும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அது அது உண்மை அல்ல அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்போ தேவனால் நேசிக்கப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளும் பொழுது பயங்கள் விலகும். புதிய இருதயம், அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறிவிடும். அடுத்ததா நமக்கு ஜெபத்துல அப்பதான் நமக்கு நம்பிக்கையே வரும். தேவன் என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு உணரும் பொழுது ஜெபம் அப்படிங்கிறது ஒரு கடமையா இருக்காது. ஒரு அப்பா எப்படின்னா, நம்ம சும்மா படுத்திருக்கும்போது, உட்கார்ந்திருக்கும்போது, வேலை செய்யும் பொழுது, எப்பவும் அவர் கூட பேசிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளை தன் தகப்பனோடு பேசுவது போல, அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, குமாரனுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அந்த குமாரனுடைய ஆவிய நமக்குள்ள அளவில்லாமல் அவர் கொடுத்திருக்கிறார். அப்பான்னு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவர் நமக்காக பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அப்போ அவரால் நேசிக்கப்படுகிறோங்கிற அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஜெபத்துல நம்பிக்கை வரும். நான் என் அப்பாட்ட போறேன், என் அப்பா கிட்ட கேட்கிறேன், என் அப்பா எனக்கு பதில் தருவாரு. ஒரு விடுதலையோடு கூட நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். கடமைக்காக, ஐயோ ஜெபிக்கலன்னா எனக்கு அது நடந்துருமோ, ஜெபிக்கலன்னா எனக்கு இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயத்துல நம்ம ஜெபிக்க மாட்டோம். சுதந்திரமா அப்பா கிட்ட போவோம். அந்த நெருக்கம் அப்பா அவரோடு கூட உறவுல அந்த நெருக்கம் அதிகமாய் உண்டாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் அவரால் நேசிக்கப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள். அடுத்ததா குற்ற உணர்வுல இருந்து டோட்டலா விடுவிக்கப்பட்டுருவோம். இந்த சாத்தான் எப்பவுமே நம்முடைய கடந்த கால வாழ்க்கைய நினைவுபடுத்துவான். குற்ற மனசாட்சிய கொடுப்பான். நீ தகுதி இல்லன்னு நம்மள உணர பண்ணுவான். நம்முடைய கடந்த கால தோல்விகள அவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பான். ஆனா, அவருடைய அன்பை நம்ம உணரும் பொழுது, நாம் ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறதை அதிகமாய் உணருவோம். நம்முடைய மனசாட்சிய கூட அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது என்பதை அதிகமாய் உணர்ந்து, கிருபையில நம்ம வாழ ஆரம்பிப்போம். குற்ற உணர்வுல இருந்து டோட்டலா நம்ம விடுவிக்கப்பட்டு விட்டோம் என்பதுதான் சத்தியம், நிஜம். நமக்குள்ள எந்த குற்ற உணர்வும் இனி கிடையாது. நம்ம யாரு? புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிறோம்னா, நம்மை குற்றப்படுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. எதுவும் இனி உங்கள பின்தொடர முடியாது. அப்போ அவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் தான் அவரை அதிகமாய் நேசிக்க முடியும். அவர் சொன்ன காரியத்த பின்பற்ற முடியும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே, நம்ம அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவரையும் நாம் நேசிக்கிறோம். நன்றி உணர்வுல நம்ம நிறைஞ்சு அவர நம்ம தேட ஆரம்பிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த அன்ப நம்ம உணர, 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 உணர தேவனுடைய அன்பு நம்ம மேல எவ்ளோ தூரம் பரிபூரணமாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத உணரும் பொழுது மற்றவங்கள நேசிக்கிறது நமக்கு அது எளிதா இருக்கும். தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம் தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். நம்ம ஒரு பாத்திரம் காலியா இருக்குன்னா, அந்த காலியான பாத்திரத்துல இருந்து இன்னொன்னு எதையும் ஊற்ற முடியாது. இந்த பாத்திரம் நம்முடைய இருதயமாகிய பாத்திரம் அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு, அந்த அன்பை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, இந்த அன்பிலிருந்து மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும். மற்றவங்களுக்கு இரக்கம் காட்ட முடியும். பொறுமையா நம்முடைய காரியங்களிலே நாம் செயல்பட முடியும். இன்னைக்கும் இந்த தேவனுடைய அன்ப நம்ம உணராம இருக்கிறதுனால தான், அந்த அன்பினால என்னுடைய இருதயமாகிய பாத்திரம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்கிறதை உணர முடியாதவங்க தான் மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. வைராக்கியமும், பகையும் அதிகமாய் இருக்கிறது. ஒருவன் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால்
அவன் எப்படி இருக்கிறானா? பொய்யனா இருக்கிறான். அப்போ அவருடைய அன்ப உணர, 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 இப்போ உங்களுக்கு எதிராவே ஒரு நபர் செயல்பட்டா கூட, அவங்க இடத்துல இருந்து, அவங்க ஏன் அந்த என்ன மைண்ட் செட்னால அவங்க உங்கள அப்படி நினைக்கிறாங்க? எல்லாருக்குள்ளயும் ஒரு அனாதை மனப்பான்மை. அதுதான் உங்கள வெறுக்க வைக்குது. உங்க மேல கசப்பு உண்டாக்குது. அவங்க இடத்துல இருந்து நீங்க அவங்கள பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, தேவ அன்பு அப்படித்தான் பாக்குது. சகேவு ஆயக்காரன், உலகம் எல்லாம் அவன வெறுத்து தள்ளிச்சு. ஆனா, அவருடைய கண்கள் அவனை பார்த்தது. சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார்னா, உலகம் புறக்கணித்து தள்ளினவனை, உலகம் இவன் கடினமான மனுஷன், இவன் வெறுக்கப்படுகிறவன் அப்படின்னு பார்த்த அந்த மனிதனை அவருடைய அன்பு கண்டு கொண்டது. அவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். அப்போ இந்த அன்ப எவ்வளோ தூரம் நம்ம உணர்றோமோ, அவ்வளோ தூரம் மற்றவங்கள மன்னிக்க முடியும், நேசிக்க முடியும். அடுத்ததா அவருடைய அன்பை உணரும் பொழுது, நம்முடைய அடையாளம் நமக்கு உறுதிப்படும். பலர் பல பேர் தங்களுடைய அடையாளத்த அவங்க வேலையில வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற செல்வங்கள்ல வைக்கிறாங்க, பதவியில வைக்கிறாங்க, மனிதர்களுடைய புகழ்ச்சியிலயும், பாராட்டுலயும் வைக்கிறாங்க. ஆனா, இது எல்லாம் மாறிப் போகக்கூடியவை. இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு உலகம் நம்மள கொண்டாடும். நாளைக்கு அதே உலகம் நம்மள கீழ தூக்கி போடும். உங்க அடையாளம் இதில் இல்லை. நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்கிறதுல உங்களுடைய அடையாளம் உறுதியாகும். எப்போ நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிறதை நீங்கள் உணரும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, இன்னைக்கு அவர் உங்கள கூப்பிடுறதை எப்படி கூப்பிடுறார்னா, மகளே, என் மகளே, எனக்கு பிரியமானவளே, இப்படித்தான் அவருடைய சத்தம் நம்ம மேல இருக்கு. அந்த சத்தத்தெல்லாம் நிராகரிச்சுட்டு, உலகத்தில் உள்ள சத்தத்த நம்ம பெரிதாய் பார்க்கிறோமா? எப்போ இந்த சத்தம் தான் ரியலா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். நான் இந்த உலகத்தையே படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அவர் என்னைய பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு அவர் நம்மள பிள்ளைன்னு கூப்பிடுறத காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆவிகளும், தேவ தூதர்களும் அறிந்திருக்கிறார்கள். இது என் பிள்ளை. அன்னைக்கு யோபுவின் புஸ்தகத்துல இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல, "நீ என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ?" அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் கேட்கிறாரு. இன்னைக்கு அவனுடைய சகல அதிகாரமொத்தையும் இயேசு கிறிஸ்து தன் மேல உறிஞ்சு எடுத்துக்கொண்டுட்டாருன்னா, இன்னைக்கு அந்த சத்துருக்கு உங்க மேல எந்த அதிகாரமும் இல்ல. அப்போ இன்னைக்கு அவர் எவ்வளவு தூரம் உங்கள அவர் பிள்ளையாக அவர் பார்க்கிறார். அவர் உங்கள பிள்ளையாய் பார்க்கிறார் என்பதை இந்த காணக்கூடாத உலகம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறது. ஆனா நீங்க அத அறிஞ்சிருக்கிறீங்களா? அத உணர்றீங்களாங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவைகள் எல்லாம் அறிந்திருக்குது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சர்வமும் அறிந்திருக்கிறது. இன்னைக்கு பிதா நம்ம மேல பாராட்டின இந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இத உணரும் பொழுது, நமக்கு அடுத்து கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை நேசிக்கிற தேவனுடைய கைகளுக்குள்ள நான் இருக்கிறேன். அப்படின்னு உணர ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம எதையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டோம். எதையாவது பேசி சரி பண்ணணும், இவங்கள சரி பண்ணணும், அவங்கள சரி பண்ணணும், சூழ்நிலைய நான் தான் சரி பண்ணணும். அப்படின்னு நம்ம ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் மோடுலயே நம்ம எதையாவது செயல்பட்டு கொண்டு இருக்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய அன்புல இளைப்பாறிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதுதான் வசனம் சொல்லுது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு சமாதானத்தை இந்த உலகத்துல அனுபவிச்சேன். என் பிதா எப்பவும் என் கூட இருக்கிறாரு.
அவரை அல்லாமல் எனக்கு ஒண்ணும் நேரிடாதுங்கிறத மனுஷகுமாரனாய் வந்த இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அனுபவித்தார். இன்றைக்கு தேவகுமாரனாய் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ தேவ அன்ப ஆழமா உணர்ற இருதயத்துல ஒரு ஆழமான அமைதி எப்பவும் இருக்கும். அவங்க படபட படபடன்னு இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு புரியணும். அவங்க தேவனுடைய அன்ப உணரல. இன்னைக்கு உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்க, எதிரான வார்த்தைகள பேசுறவங்க, எல்லாருமே அந்த அன்ப உணராததுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, நம்ம இருதயம் எப்பவும் சமாதானத்துல இருக்கும். அப்போ ஆழமான ஒரு சத்தியம் என்னன்னா, தேவன் உங்களை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேசிப்பார்ங்கிறது இல்ல. அவர் உங்களை இப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். மாற்றும். அதுக்கு வேற வழியே இல்ல. நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா, அவருடைய அன்பை அறிந்து உணர வேண்டும். அவர அறிந்து உணரும் பொழுது, அந்த அன்ப அறிந்து உணரும் பொழுது, நம்முடைய பயம் தைரியமா மாறும். நம்முடைய கவலை சமாதானமாய் மாறும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அது நம்பிக்கையாக மாறும். அப்போ நான் தேவனுக்கு பிரியமானவள். பிதா என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்புக்குள்ள நான் பாதுகாப்பா இருக்கிறேன். அந்த அன்பு என் பயத்தை நீக்குது. அந்த அன்பு என் இருதயத்தை புதிதாக்கி இருக்கிறது. அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கைய டோட்டலா மாற்றி இருக்கிறது. ஒரு வசனம் கடைசியா வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 16:27. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால், கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறார். அப்போ இந்த உண்மைய நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த வெளிப்புற சூழ்நிலைகள் உங்களுக்கு உடனடியா மாறாம இருக்கலாம். ஆனா உங்க உள்ளம் மாறத் தொடங்கும். உங்க உள்ளம் இந்த அன்பை உணர்ந்து மாற ஆரம்பிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்காக தானாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத உணர, 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 உணர உங்க இருதயம் இளைப்பாறுதல்ல வரும். என்ன பேசினாலும் என் அப்பா எனக்கு செவி கொடுக்கிறார். என் அப்பா என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. அப்படிங்கிற அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் உங்களுக்கு அப்பதான் உண்டாகும். இதை உணர்ந்தவர்களா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே தியானித்து, அவரை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த அன்பை உணர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்கள மூடி இந்த அன்பை இன்றைக்கு நம்ம உணரும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை, இருதயத்தின் கண்களை அவர் திறப்பாராக. அப்படியே அமைதியா, அப்பா, உங்களுடைய நித்தியமான அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க மூச்ச உள்ள சுவாசிக்கும் பொழுது, அவருடைய அன்பு உங்க மேல அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற அந்த அன்ப நீங்க உள்வாங்கும்போது, அந்த அன்பை உள்வாங்குங்க. மூச்ச வெளிய விடும்போது, என்னுடைய பயம், கவல, என்ன மனிதர்கள் நிராகரித்த அந்த நிராகரிப்பு, புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட அப்படியே மூச்ச எக்ஸேல் பண்ணும்போது, வெளிவிடும் பொழுது, அத அப்படியே அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்க அன்பு, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் சத்தியமுள்ள தேவன், நீர் நித்திய பிதா அப்படிங்கிறத நான் ஆழமாய் உணருகிறேன்.
எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம், கலக்கம், இது எப்படி ஆகுமோ? அது எப்படி ஆகுமோங்கிற எண்ணம், அது எல்லாத்தையும் உங்கள்ட்ட நான் குடுத்துர்றேன்ப்பா. நான் உங்க அன்பின் ஸ்பரிசத்துக்குள்ள, அந்த கதகதப்பான அந்த அன்புக்குள்ள நான் இருக்கிறேன். அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானவள். அதனால நான் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்திருக்கிறேன். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் உங்களுக்கு கொடுக்கிற ஐடென்டிட்டி, நீ தகுதி இல்ல, நீ பலவீனமானவன், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை, அது உங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அது நிஜம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமான பிள்ளை. அவருடைய சத்தம் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு உங்க இருதயத்துல தொனிக்கிற சத்தம். உங்க இருதயத்தில இருந்து அவர் தொனிக்கிற சத்தம் அதுதான். நீ எனக்கு பிரியமான பிள்ளை. அவருடைய அன்புக்குள்ள வசனம் சொல்லுது, இயேசுவை நேசிப்பது போலவே பிதா நம்மை நேசிக்கிறாராம். ஒரு பெரிய கோட்டைக்குள்ள இயேசுங்கிற அந்த கிறிஸ்து அப்படிங்கிற அந்த அன்பு அப்படிங்கிற நிழலுக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்கிறத நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அங்க கிறிஸ்துங்கிற அன்பு அப்படிங்கிற நிழலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்பா உங்கள அன்போடு பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்கள அன்போடு அவர் பார்க்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். என் அப்பாவினுடைய அன்பு என் மேல பூரணமா இருக்கிறது அப்படிங்கிறத மனதிலிருந்து சொல்லுங்க. என் தகப்பனுடைய அன்பு என் மேல் பூரணமா இருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன குற்ற மனசாட்சியில நீங்க வாதிக்கப்பட்டு கொண்டீங்க, அதெல்லாம் உங்கள விட்டு வெளியேறுது. அப்பாவினுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு உங்க இருதயமாகிய பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டே இருக்குது. அதுக்கு பதிலா நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அப்பா, நீர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை, கிருபைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் எதையோ சாதித்ததுனால அல்ல. நான் உங்க பிள்ளைங்கிறதுனால என்ன நேசிக்கிறீரப்பா. நன்றி அப்பா. அப்படின்னு இருதயத்துல இருந்து சொல்ல ஆரம்பிங்க. இந்த அன்பு, அந்த அன்பு நீங்க உணர உணர மற்றவங்கள மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்க. அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. உங்க இருதயத்த அவருடைய அன்பு பக்குவப்படுத்துது. நான் தேவனுக்கு பிரியமானவன். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. நான் தேவனுக்கு பிரியமானவன். நான் தேவனுக்கு பிரியமானவள். அத சத்தமா நீங்க உங்க உங்க இருதயத்துல இருந்து நீங்க அந்த வார்த்தைய சொல்லுங்க. பிதா என்னைய நேசிக்கிறார். அவருடைய அன்புல நான் பாதுகாப்பா இருக்கிறேன். இந்த நாளை அவருடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு, நீங்க மத்த சத்தங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு மியூட் பண்ணிட்டு, அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேளுங்கள். மெல்லிய சத்தமா உங்களுக்குள்ள இருந்து எழும்புற சத்தம். மகளே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். மகனே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். சிலுவையிலே அவர் நமக்காக கொடுத்த விலை கிரயம். அதுதான் அவருடைய அன்பின் அடையாளம். அதை பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்துல தொனித்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. எங்க இருதயங்கள்ல இந்த வார்த்தைகள் தொனித்து கொண்டே இருக்கட்டும்.
முதிர்ந்த புத்திரர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் வெளிப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.